வெல்கம் டு ஆர்விஏ சமையல். இந்த வீடியோவில் எக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம டயட்டில் இருந்தால் இந்த சப்பாத்தி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிங்க. நான் இன்றைக்கி 3 எக் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது அடுப்பில் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் எண்ணெய் காஞ்சதோடனே நீங்கள் இந்த வெங்காயத்தை பொடி பண்ண வெங்காயத்தை இதில் போட்டு வதக்குங்க. இதில் வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வதங்குற வரையும் நல்லா வதக்குங்க. நம்ம இந்த எக் சப்பாத்தியை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க. அப்படி இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம சாப்பிட்லாம். இந்த எக் சப்பாத்தி நம்ம ஒரு சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டாவே நமக்கு வயிறு ஃபில்லாகிடுங்க. ஸோ அந்தளவு இது ஹெவியாக இருக்கும். அதே சமயம் இது ப்ரோட்டீன் ஜாஸ்தியான உள்ளது. ஏன்னா நம்ம எக் போடுறோம், அதனால் ப்ரோட்டீன் ஜாஸ்தியான உள்ளது. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு மட்டும் இப்போ நான் போட்டு வதக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் இதை வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட போகிறேன். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை இறக்கி வச்சு ஆற வச்சுடுங்க. இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஆற வச்சு எடுத்து வச்சிங்க. இப்போ எக் சப்பாத்திக்கு தேவையான அளவு சப்பாத்தியே எடுத்துங்க. இது ஆக்சுவலாக நேற்று நைட்டு போட்ட சப்பாத்திங்க. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் இதை இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிங்க. நான் 3 எக் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அதனால் 3 எக்கு நான் உடச்சி ஊற்றுறேன். ஒரு எக் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு எக்கு யூஸ் பண்ணாவே ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ஸோ நம்ம இது ஒரு சப்பாத்தி சாப்பிட்றப்பே நமக்கு வயிறு ஃபில்லாகிடும். ஸோ அதனால் நான் ஒரு எக்குக்கு ஒரு சப்பாத்திங்கிற மாதிரி நான் 3 எக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்கு ஓரளவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வதக்கி வச்ச ஆனியன் இருக்கு இல்லையா, அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. இதுக்கு தேவையான அளவு பச்சை கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதை சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. கொத்தமல்லி எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவு இந்த எக்கு சப்பாத்தி டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே போட்டுங்க. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆனியனுக்கு மட்டும் தான் சால்ட்டு போட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட போகிறேன். ஸோ அதனால் ஆனியனுக்கு போடுறப்ப கொஞ்சமாக போட்டுங்க. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுங்க. சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சால்ட்டு எல்லா எக்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அடுப்பில் தோசைக்கல் போட்டுங்க. தோசைக்கல் போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்ச எக் இருக்கு இல்லையா, அதை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தோசையாட்டம் நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே சப்பாத்தியை அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மேலே ஒரு கரண்டி எக்கு கலந்து வச்ச எக்கை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சப்பாத்தி இருக்கிறதே தெரியக்கூடாது. ஸோ அந்தளவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சப்பாத்தி மேலே எக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் சைடெல்லாம் அப்படியே சுற்றி எடுத்து விடுங்க. கரெக்டான ஷேப்புக்கு எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ திருப்பி போட்டு வேக வைங்க. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. நமக்கு எக் சப்பாத்தி ரெடி. நீங்கள் இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உள்ள சப்பாத்தி இருக்கிறதே தெரியாதுங்க. எல்லாருமே ஆம்லேட் அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க. ஆனால் அது ஹெவியாக இருக்கும். சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு சப்பாத்தி சாப்பிட்ட உடனே நமக்கு வயிறு நல்லா ஃபில் ஆகிடும். நமக்கு சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அதே சமயம் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ ரெடி. நான் ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் டொமேட்டோ சாஸ் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்
டொமேட்டோ சாஸோட இந்த எக் சப்பாத்தியை தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் செமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.